உங்களாலதான் நிலாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆகாஷும் நிலாவுக்கு கடமைக்கு கூட ஆறுதல் சொல்லாம அவளை திட்டி விட்டுட்டான். அந்த கவலையில அவளால எப்படி சாப்பிட முடியும்? அதான் எனக்கு சாப்பாடும் வேணாம் ஒன்னும் வேணான்னு சொல்லிட்டு நிலா ரூம்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. வர வர இந்த வீட்டுல நிம்மதியெல்லாம் போச்சு. ஆகாஷ், நான் போய் நிலாவை சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு வரேன். நிலா, ஏய், என்ன தொடாத. சாப்பிட வாடி. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணதுக்கு நானும் சித்துவும் காரணம் இல்ல. அந்த கான்ட்ராக்டர் தீபக் தான் வேணும்னே உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அதுவும் ஆண்டாள் பாட்டி சொல்லி. எது? ஆண்டாள் பாட்டி சொல்லியா? ஆமா, அவங்க தான் உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக அந்த தீபக் கிட்ட பணம் கொடுத்து உன் மேல மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ண வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அதை நம்படி. அந்த தீபக் நான் நல்லா திட்டிட்டேன். சித்து அவனை கை நீட்டி அடிக்கவும் செஞ்சாரு. அப்படி இருக்கும்போது தீபக் எங்க மேல தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆனா அவன் ஏன் உன் மேல மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்? ஏன்னா அது அந்த ஆண்டாள் பாட்டியோட கேவலமான ஒரு பிளான் தான். போலீஸ் தேடி வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணா நாங்க தான் பிளான் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சிட்டோம்னு நினைச்சு நீ என்ன எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருவல்ல. அதை யூஸ் பண்ணி பாட்டி உன்னையும் என்னையும் ஈஸியா பிரிச்சிடலாம் திட்டம் போட்டிருக்காங்க. போத நிறுத்துறியா? என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? நீயும் உன் புருஷனும் சேர்ந்து என்ன லாக்அப்க்கு அனுப்பிட்டு பழைய பாட்டி மேல தூக்கி போடுறீங்களா? இல்லடி, நான் சொல்றேன். பேசாத. பாட்டி ரொம்ப நல்லவங்க தான். நீதான் நான் கூட பிறந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம என்ன விரோதியா நினைக்கிற. நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமே உன் கம்பெனி விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். பேசாம அந்த தீபக்கோட ப்ராஜெக்ட முடிச்சு கொடு. ஏன் முடிச்சு கொடுக்கல? அது தெரியும். நீ அந்த ப்ராஜெக்ட முடிச்சு கொடுத்தா உன் கம்பெனிக்கு 20 லட்சம் லாஸ் ஆயிடும். அதானே சொல்ல வர? ஆனா ஆயிட்டு போகுது. ஆகாஷ் தான் கம்பெனில கூட உன் புருஷனால 30 லட்சம் லாஸ் ஆச்சு. அப்ப ஆண்டாள் பாட்டி மட்டும்தானே டென்ஷன் ஆனாங்க. நான் அத பத்தி ஒரு வார்த்தையாவது கேட்டேனா? என்ன சித்து மாமா என் கூட பிறந்த அக்காவுடைய புருஷன். நான் அவர் எதுவும் கேள்வி கேட்க கூடாதுன்னு தான் பெருந்தன்மையா எதுவும் கேட்காம விட்டுட்டேன். அதே மாதிரி என்னால உன் கம்பெனிக்கு லாஸ் வந்தா தங்கச்சி தானே, போனா போயிட்டு போதுன்னு சொல்லி விட்டுற வேண்டியதானே. அத விட்டுட்டு அந்த தீபக்க நீ பயங்கரமா திட்டிருக்க. உன் புருஷன் அவரை அடிச்சிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? ஓ, அப்பதான் அவன் என் மேல கோவப்பட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பான். ஏன்னா அவன் கொடுத்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டது நான் தானே. இப்போ ஓன் திட்டப்படி நானும் லாக்அப்ல இருந்துட்டு வந்துட்டேன். நீ எப்பதான் என்ன புரிஞ்சுக்க போறியோ தெரியல. சரி, நீ என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. வா வா, வந்து சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போ. உன்னை போன்னு சொன்னேன்க்கா, ப்ளீஸ் போ. என்னடா ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாமா, கிளம்பிக்கிட்டே இருக்கேன். சரி வா, இட்லி சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுட்டு போ. இல்லம்மா, எனக்கு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. நான் ஆபீஸ் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். அடப்பாவி, இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. தேவையில்லாம உனக்கும் சேர்த்து இட்லி சுட்டு வச்சேன். நீங்க முன்னாடியே என்கிட்ட கேட்டிருக்கணும். என்னது முன்னாடியே வா? சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்கம்மா. அந்த இட்லி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைங்க, நான் நைட் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நைட் வந்து சாப்பிட்டுக்கிறியா? ஏன்? இல்லம்மா, கஷ்டப்பட்டு எனக்காக சமைச்சிருக்கீங்க, அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? நான் நைட்டு ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த இட்லியை ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எடுத்து பிச்சு போட்டு இட்லி உப்புமா பண்ணி கொடுங்க, சாப்பிட்டுக்கிறேன். ஆமாமா, இவர் பெரிய சூரிய வம்சம் ஜெயகணேஷ் இட்லி உப்புமா கேக்குறாரு. மூஞ்சிய பாரு. பாவம், எனக்காக கஷ்டப்பட்டு இட்லி எல்லாம் செஞ்சிருக்கீங்க, நினைக்கப்பட்டான்ல. எனக்கு இது வேணும். சரி சரி, கோச்சுக்காதடா.
ஆமா, ஆபீஸ் ஒர்க் எல்லாம் எப்படி நடக்குது? ஆபீஸ்ல என்னென்னமோ நடக்குதுமா. என்ன சொல்ற? நான் லவ் பண்ற யாழ்னி இன்னும் என்ன கண்டுக்காம சித்துவே நினைச்சுக்கிட்டு இருக்காமா. டேய், நான் இதையா கேட்டேன்? ஆபீஸ்ல தென்றலுக்கும் நிலாவுக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாம நல்லபடியா போய்கிட்டு இருக்கான்னு கேட்டேன். ஓஹோ, நீங்க அத கேக்குறீங்களா? ஆமாண்டா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, சித்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னா அதான் தயக்கமா இருக்கு. அப்படி என்ன விஷயம்? என்னத்தமா சொல்றீங்க? தீபக்குன்னு ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டர்மா. ஆமா, ஆகாஷ் ஆபீஸ்ல ஏற்கனவே ஒர்க் பண்ணவரு. அவரோட பிஹேவியர் கொஞ்சம் சரியில்லைன்னு ஆகாஷ் அவரோட இந்த டீலிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அதோட தென்றலுக்கும் சித்துவுக்கும் புதுசா கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்தானே, அந்த திலீப் தானே? ஆமாமா, அவனேதான். அவ தென்றலை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணணும், தென்றலோட கம்பெனியை எப்படியாவது க்ளோஸ் பண்ண வைக்கணும்னு பிளான் பண்ணி தப்பான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்து தென்றல் கிட்ட பேசினாமா. தென்றலும் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டா. அப்புறம் அவன் இல்லாத நேரமா பார்த்து ஆபீஸ்க்கு வந்து நிலா கிட்ட நாசுக்கா பேசி அவகிட்ட இருந்து தப்பான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டாமா. அதுக்கப்புறம் இந்த தீபக்கு நிலா தானே டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட்டா, அதனால இந்த ப்ராஜெக்ட நீங்க தான் முடிச்சு கொடுத்தாகணும், இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லி நிலா மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாமா. போலீஸும் நிலாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா. நிலாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? வாங்க சம்பந்தி, வாங்கண்ணே. நிலாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ண விஷயம் இப்ப இவன் சொல்லிதான் எனக்கே தெரியும். என்ன சொல்ற நீ? எதுக்காக நிலாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? அது நிலா தப்பான டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவளை காப்பாத்துறதுக்கு தென்றலும் இவங்க பையனும் போகலையா? விஷயத்த கேள்விப்பட்டதும் உடனே தென்றலும் சித்துவும் போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் கிட்ட பேசினாங்க. ஆனா போலீஸ் நிலாவை ஜாமீன் எல்லாம் விட மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டாள்பட்டி ஒரு லாயர் கூட்டிட்டு போய் நிலாவை ஜாமீன்ல எடுத்துட்டு வந்தாங்க. நிலாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு உங்க புள்ளையும் தென்றலும் தான் காரணம். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? நேர்மையா இருக்கிறது ஒரு தப்பா? நிலா செஞ்சது முட்டாள்தனம். தென்றல் அவளை முதல்ல இருந்தே கண்டிச்சிருக்கா. அவதான் எதுவுமே புரிஞ்சுக்காம தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு வந்திருக்கா. அதுக்காக நிலாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணது சரின்னு நீங்களே சொல்றீங்களா? நான் ஒன்னும் அப்படி சொல்லல லட்சுமி. ஆனா இந்த பழிய தேவையில்லாம சித்து மேலயும் தென்றல் மேலயும் போடாதுன்னு தான் சொல்றேன். சரி விடு, அதான் நிலா வீட்டுக்கு வந்துட்டால. உங்களுக்கு இவங்க புள்ளையும் தென்றலும் தானே ரொம்ப முக்கியம். இந்தாங்க, நீங்களே இந்த பத்திரிக்கையை கொடுத்து அவங்கள சடங்குக்கு அழைங்க. குடிங்க. கொடுங்கண்ணே. சடங்கு விஷயத்த முதல்ல உங்ககிட்ட சொல்லாம ஏன் ஆண்டாளம்மா கிட்ட சொன்னேன்னு தென்றல் ரொம்ப குறப்பட்டுக்கிட்டா. அதனாலதான் பத்திரிக்கைய முதல்ல உங்களுக்கு கொடுத்து உங்களை கூப்பிடலான்னு வந்தோம். சடங்குக்கு வந்துருங்க. வந்துருங்க சம்பந்தி. என்னங்க இதெல்லாம்? இதுதான் முறையா? சித்து பேரையும் தென்றல் பேரையும் பத்திரிக்கையில ரெண்டாவதா போட்டிருக்கீங்க. ஏன் ரெண்டாவதா இருந்தா என்ன? எப்படியும் அவங்க 2 பேர் பேரும் தான் பத்திரிக்கையில இருக்குதே, அப்புறம் என்ன? என்ன சம்பந்தி, நான் கோவில்லையே சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு. அதுக்கப்புறமும் பத்திரிக்கையில இப்படி அடிச்சிருக்கீங்களே. என்ன இருந்தாலும் வயசுலயும் சரி வாரிசுலயும் சரி மூத்தவன் என் பையன் சித்து தான். அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துக்கும் மூத்தவ தென்றல் தான். அதனால உங்க வீட்டுல நடக்கிற எந்த விசேஷத்திலையும் முதல் மரியாதைய அவங்க 2 பேருக்கும் தானே கொடுக்கணும். அதுக்கு என்னங்க இப்பா, பத்திரிக்கையோ அடிச்சாச்சு, அதுக்காக இப்ப புதுசா போய் மாத்தி அடிக்கவா முடியும்? விருப்பம் இருந்தா சடங்குக்கு வாங்க, இல்லனாலும் உங்க விருப்பம் தான். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? ஏங்க, நான் எங்க பேசிக்கிட்டு இருக்கேன்? அவங்கதான் பத்திரிக்கை கொடுத்ததும் அதை வாங்கி பார்த்துட்டு அதுல குத்தத்தை கண்டுபிடிச்சு என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சம்மதி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இவதான் நான் சொல்ல சொல்ல கேட்காம இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டா. என்ன பண்றது? நான் ஒரு சூழ்நிலை கைதியா இருக்கேன். பரவாயில்லண்ணே, இவங்க எப்பவும் இப்படிதான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு இத முதல்ல தூக்கிட்டு போய் உங்க பையன்கிட்டயும் தென்றல் கிட்டயும் சொல்லிடாதீங்க.
அப்புறம் அவங்களும் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாங்க, உங்களையும் வர விடாம தடுத்துருவாங்க. அவ வரலனாலும் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். லக்ஷ்மி, இந்த பாருங்க, திரும்பவும் சொல்றேன், இந்த பத்திரிக்கை விஷயத்த மேனக்கெட்டுக்கிட்டு தென்றல் கிட்ட சொல்லிடாதீங்க. இந்த பத்திரிக்கை விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த பத்திரிக்கைய பார்த்துட்டு தென்றலும் சித்துவும் ஏன் எங்க பேரை 2வதா போட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்களே, அப்ப நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? கேட்டாக்க பத்திரிக்கை அடிக்க கொடுக்கும்போது பிரஸ்ல மாத்தி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நாங்க சமாளிச்சுப்போம். மன்னிச்சிடுங்க சம்பந்தி. அண்ணே விடுங்க. உங்க வைஃபுக்கு பணத்தை விட உறவு எவ்வளவு முக்கியம்னு எப்ப புரியுதோ அப்பதான் எல்லாம் சரியாகும். ஏய், அங்கேயே முறைக்கிற? செய்யறது செஞ்சுட்டு இஷ்டத்துக்கு வேற பேசிட்டு இருக்கேனே. அடுத்தவங்க முன்னாடி என்ன மட்டம் தட்டினது போதும். இன்னும் நிறைய இடத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கணும். வாங்க, வந்துருங்க சடங்குக்கு. நான் வரேம்மா. வரேன் தம்பி. வாங்க. என்னடி பூரணியோட சடங்கு பத்திரிகைய பாத்தியா? பார்த்தேன். பாத்துமா, நீ இன்னும் உயிரோட இருக்க? நீ தான் ரொம்ப ரோஷக்காரியாச்சே. பூரணியோட சடங்கு பத்திரிகையில உன் பையன் பேரையும் உன் மருமக தென்றல் பேரையும் மாத்தி எழுதி வச்சிட்டேன். அத பார்த்ததுக்கு அப்புறமும் நீ எப்படி உயிரோட இருக்க முடியும்? அவமானத்துல இந்நேரம் நீ தூக்குல தொங்கி இருப்பேன்னு நினைச்சேன். நீங்க அந்த சடங்கு பத்திரிக்கையில மட்டும்தானே பேரை மாத்தி எழுதுனீங்க. நான் நினைச்சா உங்க சொத்து பத்திரத்தையே என் பேருக்கு மாத்தி எழுத முடியும். என்னடி வளர்ற? அது எப்படி என் பேர்ல இருக்கிற சொத்தை உன் பேருக்கு மாத்த முடியும்? ஏன் முடியாது? சட்டப்படி நான் தான் உங்க மூத்த மருமக. நீங்க ஊர் அறிய என்ன உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நான் புள்ளதாச்சின்னு கூட பார்க்காம என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் என் அனுமதி கூட இல்லாம மாதவியை ஏமாத்தி அவளை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அவகிட்டையும் உங்க பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டீங்க. இது எல்லாத்தையும் நான் கோர்ட்ல சொல்லி உங்க மேல கேஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஜட்ஜ் உங்க மேல எந்த தயவு தாட்சணியும் பார்க்காம உங்களையும் உங்க பையனையும் கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. அப்புறம் ஜட்ஜு உங்க சொத்துல சரிபாதிய மட்டும் இல்ல, மொத்த சொத்தையும் என் பேருக்கும் என் பையன் பேருக்கும் மாத்தி எழுத சொல்லி ஆர்டர் போட்டுருவாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்ன, உங்க வீட்ல உங்களை தவிர மாதவி, ஆகாஷ், மாமான்னு எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. உங்களை பழி வாங்கறதுக்காக அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு பாக்குறேன். இதுக்கப்புறமும் நீங்க என் பையனையும் மருமகளையும் தேவையில்லாம தொந்தரவு பண்றது, இந்த பத்திரிக்கையில பேரை மாத்தி எழுதுறது, தரையில எண்ணெயை கொட்டி கீழே விழ வைக்கிறது, குடிக்கிற காஃபியில தெரியாம விஷத்தை கலந்து விடுறது, பாத்ரூம் பக்கெட்ல கரண்ட் கம்பிய சொருவி விடுறது, இந்த மாதிரி பழைய வில்லத்தனம்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். திடீர்னு எப்பவாவது நான் மூட் அவுட் ஆன, எதை பத்தியும் யோசிக்காம யார பத்தியும் யோசிக்காம தோ இப்ப நான் சொன்னேன்ல அந்த மாதிரி உங்க மேல கேஸ போட்டு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். என்கிட்ட எப்பவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க மாமியாரே, அதான் உங்களுக்கு நல்லது. உன் நிலைமை எவ்வளவு கீழே போனாலும் திமிரு மட்டும் அடங்கவே இல்லை. அது எப்படி அடங்கும்? உங்கள மாதிரி திமிர் புடிச்ச மாமியாருக்கு மருமகளா இருக்கிற நானும் திமிரா இருந்தா தானே பார்க்க கொஞ்சம் கெத்தா இருக்கும். வரட்டா மாமியாரே? என்ன தென்றல், என்ன இதெல்லாம் புதுசா பட்டு புடவை, கோல்டு செயின்லாம்? ஓ, நம்ம நெக்ஸ்ட் ப்ரோமோட் பண்ற ப்ராடக்ட்ஸா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு என் தங்கச்சி பூரணிக்கு சடங்கு வச்சிருக்காங்கல்ல, அதான் பூரணிக்காக இந்த பட்டு புடவையும் கோல்ட் செயினும் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா பாரு. என்ன சித்து, புடவையும் செயினையும் காட்டினதும் உன் முகமே டல் ஆயிடுச்சு. பின்ன என்ன தென்றல், நான் அந்த சடங்குக்கே போக வேணான்றேன். நீ என்னன்னா அங்க போறதுக்கு பட்டு புடவை செயின்லாம் எடுத்துட்டு வந்து நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? பின்ன பேசாம உங்க
உங்க அம்மா தான் நம்ம 2 பேரையும் மதிக்கல. பத்திரிக்கையில கூட நம்ம 2 பேரையும் செகண்டா தான் போட்டிருக்காங்க. இந்த லட்சணத்துல நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு வேற போகணுமா? என்ன சித்து நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வீட்ல அம்மா அப்பா முன்னாடி பத்திரிக்கையில பேர் போடாதது பெரிய விஷயமே இல்லன்னு ரொம்ப பக்குவமா பேசுன. இன்னைக்கு என்ன இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா பேசுனேன். அங்க அத்தனை பேர் முன்னாடி உன்னை விட்டு கொடுக்க கூடாதுன்றதுனால அப்படி சொன்னேன். மத்தபடி உங்க அம்மா நம்மளை இன்சல்ட் பண்ணதை நினைச்சு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இங்க பாரு தென்றல், இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வேணா போயிட்டு வா. என்னால வர முடியாது. இல்ல நீ வர. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, வருவேன்னு சொல்ற. நீங்க வருவீங்க சார், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இத இருக்கு. பாரு, என்னால வர முடியாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க போ. அதான் நீ வரணும்னு சொல்றேன்ல. என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா நீ வர. முடியாது. அவ்வளவுதான். வரணும். வர முடியாதுன்னா வர முடியாது தென்றல். என்ன சாவடிக்காத. என்னால முடியாது. முடியாது, முடியாது. முடியும் முடியும் முடியும். அடியே கலர் குருவி, என்ன ஒட்டு கேக்குறியா? அடச்சி, நான் ஒன்னும் ஒட்டு கேட்கல. அப்புறம் மேடம் அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உள்ள அவங்க 2 பேரும் ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதான் நின்னு என்னன்னு கவனிச்சிட்டு இருந்தேன். இங்க பாரு, புருஷ பொண்டாட்டினா அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரதெல்லாம் சகஜம். இதுக்குள்ள நீ எதுக்கு மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்க? அவங்க 2 பேரையும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லாத. அந்த வார்த்தையை கேட்டால எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. சரி, கோவப்படாத. நீ ஜாலியாகிற மாதிரி நான் உனக்கு வேற ஒரு ஹாப்பியான விஷயம் சொல்லட்டுமா? என்ன? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த சித்து மாதிரியோ அவன் பொண்டாட்டி மாதிரியோ நமக்குள்ள எந்த சண்டையும் வராது. நீ என்ன அடிச்சாலும் சரி, திட்டாலும் சரி, தூக்கி போட்டு என்ன மிதிச்சாலும் சரி, நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ சொல்ற எல்லாத்துக்கும் சரிங்க பொண்டாட்டி, சரிங்க சம்சாரம், சரிங்க வைஃப்னு பூம் பூம் மாடு மாதிரி தலைய ஆட்டிக்கிட்டே இருப்பேன். அதனால இந்த ஊரே என்ன பார்த்து ரொம்ப கேவலமா டே மிச்சர்னு சொன்னா கூட அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஏன்னா எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கிட்டு செல்லும். ஓகேவா செல்லும்? நாம 2 பேரும் இப்பவே போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஹே லூசு, உன்னை போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆள பாரு. என்ன எனக்கு என்ன குறைச்சலு? பர்சனாலிட்டில நான் உன்னோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பியூட்டியா தானே இருக்கேன். இப்ப சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டியா? ஹே, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. காதுல ஏத்த காய்ச்சி ஊத்துன மாதிரியே இருக்கு. அடி பாவி. சரி, இப்ப அவங்க 2 பேரோட சண்டையும் பெருசாயிடுச்சுன்னா 2 பேரும் சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சிருவாங்கல்ல? ஏய், எதுக்கு நீ இப்ப டைவர்ஸ் ஆறதுக்குலாம் யோசிக்கிற? இல்ல, இவங்க 2 பேரும் சண்டை போட்டு டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சித்து எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல? ஆஹா, ஏம்மா நீ ரொம்ப நல்லாதாம்மா யோசிக்கிற. நல்லா யோசிக்கிறமா கலர் குருவியே, நல்லா யோசிக்கிற. கடவுளே, இவங்க சண்டை பெருசாயி எப்படியாவது இவங்க 2 பேரும் டைவர்ஸ் வாங்கி சீக்கிரமாவே பிரிஞ்சிடணும். இது சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாரு. யாரு? அம்மா. அடடே, வணக்கம் வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா போங்க, உட்காருங்க. வாங்க, உட்காருங்க. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் சௌரியமா இருக்காங்க. ஆண்டலம்மா இருக்காங்களா? வீட்டுல தான் இருக்காங்க. இத கூப்பிடுறேன். சரிங்க. ஆண்டாள், ஆண்டாள். வாங்க வாங்க. அம்மா வணக்கம்மா. உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஊர்ல மழை தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு? ஆண்டலம்மா இருக்கிறப்போ எங்களுக்கு என்னமா குறை? உங்க புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க. மழை தண்ணி எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்புறம் என்ன இவ்வளவு தூரம்? அம்மா, ஊர்ல திருவிழாக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். வர புதன்கிழமை அம்மனுக்கு காப்பு கட்ட போறோம். வருஷம் நம்ம குடும்பத்துக்கு தானே முதல் மரியாதை பண்ணி அம்மனுக்கே காப்பு கட்டுவோம். அம்மா, இந்த தகவலை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். அம்மா, ஒரு தட்டு ஒண்ணு கொடுங்களேன். நிலா. சரிங்க பாட்டி. உட்காருங்க. அம்மா, வருஷம் உங்க தலைமையில தான் திருவிழா நடத்துவோம். இந்த வருஷமும் நீங்க திருவிழாக்கு குடும்பத்தோட வந்து திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அதுக்கு என்ன, பிரமாதமா பண்ணிடலாம். பாட்டி, திருவிழாக்கு தேவையானதெல்லாம் நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க. நான் ஆபீஸ் கிளம்பணும். வரேன். சரிப்பா. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. இதோ வந்து. சரிங்கம்மா.
இந்தாங்க, ஆ. கோயில் செலவுக்கு வச்சுக்கங்க. நன்றிம்மா. விழாவை நல்ல சிறப்பா பண்ணுங்க. சரிங்கம்மா. ரொம்ப நன்றிமா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. என்னடி பாக்குற? எங்க ஊர்ல எனக்கு இருக்கிற மரியாதையே வேற. நீ ஏற்கனவே எங்க ஊருக்கு வந்தப்போ ஊர்ல எனக்கு இருந்த மரியாதைய நீ சரியா தெரிஞ்சுக்காமையே போயிட்ட. இப்ப நீயும் என் வீட்டிலேயே இருக்கிறதுனால நீயும் திருவிழாவுக்கு வந்து அங்க எனக்கு இருக்கிற அருமை பெருமையை எல்லாம் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கும். இப்பவும் அந்த சாரதா தான் தலைவியா இருக்காளா? அவகிட்ட திருவிழாவை பத்தி பேசிட்டீங்களா? இன்னும் இல்லம்மா. முதல்ல உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சாரதாமாவை பார்க்கலான்னு இருக்கோம்மா. அப்ப நாங்க கிளம்புறோமா? ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. என்னதான் அந்த சாரதா ஊர் தலைவியா இருந்தாலும் திருவிழாவுல முதல் மரியாதைய எனக்குத்தான் கொடுக்கணும். என் பேர ஆகாஷுக்குத்தான் பரிவட்டம் கட்டணும். என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? முதல் மரியாதை எனக்கு தான் கிடைக்கணும். பரிவட்டம் என் பேர ஆகாஷுக்கு தான் கட்டணும். சரியா? சரிங்கம்மா.